காரைக்குடியில் சீமான் வெல்வாரா என்ற ஒரு சந்தேகம். அதாவது காரைக்குடியில் இந்த தடவை சீமான் நிற்கிறாரு. அதை பொறுத்தவரையில் டிஎம்கே நிற்கிது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் அமமுக நிற்கிதுன்னு செய்தி வெளியாகிருக்கு. இப்போ இதன் அடிப்படையில் பார்த்தோம்னாக்கா, கடந்த முறை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கு. ரெண்டாவது அந்த தொகுதியில் 35% திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டு வாங்கியிருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கேண்டிடேட்டை நிறுத்தியிருக்கு, 25% ஓட்டு வாங்கியிருக்கு. அமமுக தனித்து போட்டிட்டு அது 20% 18% வாங்கியிருக்கு. கடந்த முறை நாம் தமிழர் கட்சி அவர்கள் அங்கே சீமான் நிற்கலை, வேறு ஆள் நின்றுருக்காங்க. அவங்க 15% ஓட்டு வாங்கியிருக்காங்க. கமலஹாசன் கட்சி மக்கள் நீதி மையம் அது 3% வாங்கியிருக்கு. அப்போ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்த்தாக்கா, போன தடவை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கு. அங்கே ஓட்டு வங்கியை பொறுத்த வரைக்கும் நகரப்புறத்தில் அதிகமான ஓட்டு வாங்கியது திராவிட முன்னேற்ற கழகம். கிராமப்புறத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அமமுகவும் வாங்கியிருக்கு. இது கள நிலவரம். ஆனால் இந்த முறை பார்த்தாக்கா, திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டு வங்கி ஸ்டாண்டர்டாக அதே இது அப்படியே இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஓட்டு வங்கியை பார்த்தாக்கா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அமமுகவும் தனித்து நின்றுச்சு போன தடவை. இந்த தடவை சேர்ந்து இருக்கிறதுனால 2 கட்சிகளுடைய ஓட்டு வங்கியும் ஒரே சராக வரும்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 20, அமமுக 20 சேர்ந்தால் 40க்கு மேலே வருது. அந்த அடிப்படையில் இந்த தடவை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நிற்கக்கூடிய அமமுக 40%க்கு மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அண்ணன் சீமான் அவர்கள் தனித்து போட்டிடுறாரு. அவர் போன தடவை 15% இருந்தார். இந்த தடவை கொஞ்சம் கூடுதலாக வந்தாக்கா 20% இல்லை 25% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கலைஞர்படி பார்த்தோம்னாக்கா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அமமுக அங்கே வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் நம்முடைய கருத்து கணிப்பு. ஏண்டாக்கா, டிஎம்கேடைய ஓட்டு வங்கி நகரப்புறத்தில் உள்ளது, அது 35% இருக்குது. இப்போது கூடுதலாக பார்த்தோம்னாக்கா ஒரு 5% கூடவராக வரலாம், அல்லது 10% வரலாம். அப்போது 35லேருந்து 40, 45க்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன தடவை 20%, 25% இருந்துச்சு. அமமுக 20% இருந்துச்சு. மொத்தம் சேர்த்தா 45%. இந்த தடவை கொஞ்சம் கூடுதலாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை அதே இது வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை அதோடு கொஞ்சம் குறைவாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இது கிராமப்புறத்து ஓட்டை தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அமமுகவும் ஓட்டு வங்கியை வச்சுருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் நகர்ப்புற ஓட்டு வங்கியை வச்சுருக்கு. சீமான் அவர்கள் இவங்க 2 பேருக்கும் பிடிக்காதவங்களுடைய ஓட்டை தான் போன தடவை வாங்கியிருக்காரு. அதில் தான் 15% வந்திருக்காரு. கூடுதலாக சொல்லப்போனால், இப்போது கட்சி ஆரம்பிச்சிருக்க தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடைய ஓட்டம் போன தடவை கடந்த முறை சீமான் அவர்களுக்கு வந்திருக்கும். ஆனால் இந்த முறை தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த பிறகு விஜயுடைய ஓட்டு விஜய்க்கு போகணும். அப்போது சீமானுக்கு இன்னும் குறைவதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த கடந்த முறை உள்ள ஆட்சியில் சரியான முறையில் செயல்படுத்தாத சில திட்டங்கள், குறைபாடுகள், இதையெல்லாம் காரணம் கொண்டு மக்கள் அதை ஆட்சியை வெறுத்து நடந்த ஆட்சியை வெறுத்து சீமானுக்கு வாக்களித்து பார்ப்போம் என்று ஆர்வத்தில் உள்ளவங்க சீமானுக்கு வாக்களித்தால் கொஞ்சம் கூட ஆகும். ஆக நம்முடைய கருத்துப்படி, ஒன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி முதலிடத்துக்கு வரும், அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் முதலிடத்துக்கு வரும். ரெண்டாவதாக பார்த்தா அப்படியே மாற்றி வரும், திராவிட முன்னேற்ற கழகம் 2வதாக வரும், அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2வதாக வரும். 3வது இடத்திற்கு தான் அண்ணன் சீமான் அவர்கள் வருவார் என்பது நம்முடைய கருத்து கணிப்பு. தேர்தல் முடிவில் நம்ம பார்ப்போம்.
பொறுத்திருந்து பார்ப்போம். சீமானுடைய களம் எப்படி இருக்குது, அவர் வெற்றி பெறுவாரா அல்லது 2வது 3வது இடத்துக்கு வருவாரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.